நல்லதை தவிர்த்து நல்லதை நாடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகையும் கூப்பி வரவேற்று மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வு ஏதோ நாளை காலையில் என்னுடைய ஷோரூம் ஓப்பன் பண்ணி ஏதோ வியாபாரத்தை பெருசாக பார்க்குறதுக்காக நாங்கள் இதை செய்யலை. முதல்ல தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. நாங்கள் வெள்ளை வேச்சி வெள்ளை சட்டை விற்கிறோம். மேலே மட்டும் வெள்ளையாக இருந்தால் பத்தாது, உள்ளேயும் வெண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நெடுந்தூர தொலைநோக்கு பார்வையில் உங்கள் உள்ளத்தையும் வெண்மையாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மனவளக்கலை என்ற அறக்கட்டளோடு இணைந்து உறவுகள் மேம்பட என்ற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் ஐயா சொல்வேந்தர் பேசக்கூடிய எங்களுடைய உறவுகள் மேம்பட கான்செப்ட் இருக்கக்கூடிய ஜனரஞ்சமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், நண்பர் வட்டாரத்தில், சமுதாயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் உணர்வதற்கு பெரிய ஏதுவாக இருக்கும். இதை மட்டும் உணர்ந்து கொள்வது இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஆன்ம பலம் வேண்டும். நல்ல விஷயந்தான், உண்மைதான், இது யதார்த்தமானது, இயல்பானது தான். இதுக்கு பெரிய யூகே போய் படிக்க வேண்டியதில்லை. எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஐயா சொல்கிற விஷயம் அத்தனையுமே நம்மளுக்கு நல்லா தெரியும். எங்கே பிரச்சனைனா அதை ஃபாலோ பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ நாம் பஸ்ஸில் டெய்லி பிரயாணம் பண்ணுறோம். 6 நாளாக போகிறோம், 6 வாரமாக போகிறோம், 6 மாதமாக போகிறோம், 6 வருஷமாக போயிட்டுருக்கோம். ஒரு நாள் பஸ் டிரைவர் வரல. நீங்கள் பஸ்ஸு டிரைவருக்கு பின்னாடி உட்காந்து 6 வருஷம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பின்னாடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா நீ தான் 6 வருஷம் பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்கிறீங்க, இந்த பஸ் எடுத்து ஓட்டு அப்படிங்கிறாங்க. ஓட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுக்குண்டான பயிற்சி இல்லை. அதனால் நல்ல விஷயங்கள் நிறைய நாம் திருக்குறள் மூலிமா, பகவத் மூலிமா, வேதத்தின் மூலிமா தெரிஞ்சிருந்தாலும் அதை நாம் நடைமுறைப்படுத்தல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. நமக்கு அதுக்கு தகுந்த ஆன்மபலம் இல்லை. இதை புரிஞ்சு அந்த ஆன்மபலத்தை வளர்த்திக்கிறது அந்த மனவளக்கலை.